அனைவருக்கும் வணக்கம். சோசியல் மீடியாவில் ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்க பர்சன்ஸை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐடியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அவங்களுக்கு வந்து போதுமான அளவு சேலரி இல்லை அப்படின்ன உடனே தன்னை வெளி உலகத்திற்கு வந்து தன்னோட உடன் அழகை வந்து எந்த விதத்திலலாம் காட்டக்கூடாதோ அந்த விதத்திலாம் காட்டி அதை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பல லட்சம் சம்பாதிக்க முடியும். அதுக்கு நம்ம செல்லமாக அக்கான்லாம் வேறு பேர் வைக்கிறோம். அக்கான்ற அந்த ஒரு அற்புதமான உறவை யார் யாருக்கெல்லாம் வைக்கக்கூடாதோ அவங்களுக்கெல்லாம் வச்சுக்கிட்டு பலூன் அக்கா என்னென்னமோ ஒரு அக்காலாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அது கம்பேன்ஸ் நிறைய பேர் பண்ணுறதை வச்சு ரீல்ஸ் போட்டுட்டு அது மாதிரி இப்போ தொடர்ந்து 2-3 பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு கேள்விகள் கேட்குறதுக்கெலாம் நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு ஒரு கேவலமான ஒரு ரிப்ளை கொடுக்குறது. என்னமோ உலகத்துலேயே அவங்களுக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்கிற மாதிரியும் ஒரு சாதாரண விஷயத்தை சொல்லிவிட்டு அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு நான் இதை பயன்படுத்தினேன், அதனால் இந்த வேலை மணி சம்பாதிக்கிறதுக்காக நான் அதில் வந்தேன், லைஃபோட காம்ப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி முன்னேற்றம் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு அடுத்த ஜென்ரேஷன் கடத்துகிற ஒரு கேவலமான ஒரு செயலாக நான் நினைக்கிறேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியனாக சொல்ல வரேன். நம்ம நீயானாலே நிறைய ஒரு சில ப்ரோக்ராம் பார்த்துருந்தோம். இந்த கஷ்டப்படுற பசங்க அவங்க ஃபேமிலிஸ் எப்படி முன்னேறி வர்றாங்க அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம்லாம் பார்த்துருக்கிறதுல ஒவ்வொரு பசங்களும் ஸ்கூல் படிச்சுட்டு அவன் படுற கஷ்டம், படிச்சுட்டு வேலை பார்த்துட்டு வாழ்க்கையில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம சின்ன சின்ன விஷயத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கதா அவன் அதெல்லாம் வந்து அவனுக்கு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது அவங்க வாழ்க்கையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்குலாம் அவனுக்கு பெரிய கஷ்டமே கிடையாது. திமிரெடுத்து சமுதாயத்தை சீரழிச்சுக்கிட்டு இருக்க ஒரு கும்பல்கள் வந்து சொல்கிற கேடுகட்ட ரீசன்லாம் வந்து ஏற்றுக்கிட்டு இவங்களை அக்னாலஜ் பண்ணி நம்ம என்கரேஜ் பண்ணுறது கேவலத்திலையும் கேவலமான செயல்.